Hey guys, welcome to my YouTube channel. நான் ஸ்ரீ. நம்ம இத்தனை நாளா urban legend பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். and இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு crime story பத்தி சொல்ல போறேன். இந்த crime storyல கொஞ்சோண்டு urban legend and also mysteryயும் இருக்கும். இன்னைக்கு நம்ம எலிசா லேமோட கேஸ பத்தி தான் பார்க்க போறோம். எலிசா லேம் யாருன்னா இவங்க கலிபோர்னியாவை சேர்ந்த 21 வயசுடைய ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு பைபோலா and also டிப்ரெஷன் இருந்துச்சு. அவங்க அதுக்கான ஃபாலோ அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில பிரேக் கிடைக்கிறப்ப அவங்க சோலோ டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் அந்த ஆசையை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. அட் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கல. பிகாஸ் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு, எப்படி தனியா அனுப்புறதுன்னு. பட் எலிசா லேம் அவங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய ரீசன் சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுல ஒரு ரீசன் தான் அவங்க வெளியூருக்கு போனாலும் டெய்லி அவங்க என்னென்ன பண்றாங்க, எங்கெங்க போறாங்கன்னு அதை அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்டேட் பண்றதா சொன்னாங்க. அதனால அவங்க அப்பா அம்மாவும் எலிசா லேம் வெளியூருக்கு போறதுக்கு சரின்னு சொன்னாங்க. 26ஆம் தேதி 1ஆம் மாசம் 2013 எலிசா லேம் LA லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போறாங்க. போன உடனே சிசிலில செக் இன் பண்றாங்க. அவங்க எடுத்தது ஒரு ஷேரிங் ரூம் தான். ஷேரிங் ரூம்னா வெளியூர்ல ரொம்ப காமனான ஒரு ரூம். அதாவது பேக் பேக்கர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் பட்ஜெட்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க இந்த ஷேரிங் ரூம் எடுத்துப்பாங்க. இந்த ரூமை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ரூமோட பிரைஸை ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் ஒரு ஆள் பே பண்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்களும் ஒரு ஷேரிங் ரூமை தான் எடுத்தாங்க. ஆஃப்டர் ஒரு நாளைக்கு அப்புறம் இவங்க கூட தங்கியிருந்தவங்கலாம் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எலிசா ரொம்ப வியர்ட்டா நடந்துக்கிறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க, சொந்தமா பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கூட இருக்க பயமா இருக்குன்னு ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, எலிசாவை இன்னொரு தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஃபியூ டேஸ் அவங்க வெளியே போய் சுத்தி பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்டேட் பண்றாங்க. சப்போஸ் 31ஆம் தேதி 1ஆம் மாசம் 2013 அவங்க அந்த ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு சாண்டா க்ரூஸ் கலிபோர்னியாக்கு போக வேண்டியது. பட் அவங்க அந்த டேட்ல செக் அவுட்டும் பண்ணல. அட் த சேம் டைம் இவங்க அவங்க அப்பா அம்மாக்கு ஃபியூ டேஸ் காலும் பண்ணல. அவங்க அப்பா அம்மாவும் இவங்களுக்கு கால் மெசேஜ் பண்ண பாக்குறாங்க. பட் இவங்களை ரீச் அவுட் பண்ண முடியல. அதனால இவங்களோட சேஃப்டியை பத்தி அவங்க ஒரிட் ஆகி லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் கிட்ட அவங்க மக காணோன்னு கலிபோர்னியால இருந்து ரிப்போர்ட்டும் பண்றாங்க. சோ இவங்க இந்த ரிப்போர்ட் கொடுக்கறது ஏர்லி பிப்ரவரி 6ஆம் தேதி பிப்ரவரி 2013 எல்ஏவோட போலீஸ் சிசிலி ஹோட்டல்ல போய் எலிசாவை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஒரு ஹோட்டலையே தேடுறாங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கு நினைச்ச அளவுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ்லாம் எலிசா கொஞ்சம் வியர்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு ஹோட்டலோட ஒர்க்கர் ஒருத்தர் 31ஆம் தேதி 1ஆம் மாசம் 2013 கடைசியா எலிசா லிப்ட் கிட்ட பார்த்ததா சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த லிப்ட் கிட்ட அவங்கள பார்த்த ஃபுட்டேஜும் போலீஸ் எடுக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் வியர்ட்டா இருக்கு. பிகாஸ் ஒண்டியா இருக்காங்க. அவங்க லிப்டுக்குள்ள ஏறிட்டு வெளியே போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளுக்கு வராங்க. அவங்க ஃபேஸ பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரியும் யாருகிட்ட அவங்க பயந்து பயந்து ஒளிற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ் அண்ட் இந்த மாதிரி டீடைல்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதை தவிர வேற எந்த ஒரு டீடைல்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கிடைச்ச இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பப்ளிக் ரிலீஸ் பண்றாங்க. ஆர்டிக்கலை படிக்கிறப்ப அந்த வீடியோ தன்னால லீக் ஆச்சுன்னு அண்ட் சில பேர் போலீஸே இதை வெளியாக்கி இருக்காங்க. சோ தட் யாருக்கெல்லாம் எலிசாவை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அவங்க போலீஸ தொடர்பு கொள்ளலாம்னு இருந்துச்சு. சோ சம் இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகுது. அவங்க கொஞ்சம் வியர்ட்டா அந்த வீடியோல நடந்துகிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி கேஸ் போய்கிட்டு இருக்கிறப்ப 9ஆம் தேதி 2ஆம் மாசம் 2013 இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கிற கெஸ்ட்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட. என்னன்னா தண்ணி திறந்தா தண்ணி ஒரு டார்க்கான ஒரு கலர்ல ஒரு மாதிரி அந்த தண்ணியில வாடையும் அட் த சேம் டைம் அதோட டேஸ்ட் ரொம்ப வியர்ட்டா இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஹோட்டல்ல டாப் ஃப்ளோர்ல இருக்கிற வாட்டர் டேங்க போய் செக் பண்றாங்க. வாட்டர் டேங்க திறக்கிறப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் காத்திருந்துச்சு. அதாவது எலிசா லேமோட உடம்பு அந்த வாட்டர் டேங்க்ல கடந்துச்சு. நார்மலான வேலை எலிசாவோட உடம்பு அவங்களுக்கு கிடைக்கல. எந்த ஒரு சட்டையும் போடாம ஒரு நேக்கட்டான ஒரு இதுலதான் அவங்க உடல கண்டுபிடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க சட்டை தனியா அதே டேங்க்ல மிதந்துகிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸும்
ஹோட்டலுக்கு போயிட்டு உடம்ப வந்து மீட்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க உடம்ப வந்து அந்த டேங்க்ல இருந்து எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த வாட்டர் டேங்கோட மேல இருக்கிற அந்த வாய் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து ஒரு ஆள் மட்டும்தான் பூர முடியும். சோ தட் போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த வாட்டர் டேங்கை வந்து கீழே வெட்டி இவங்க உடம்ப வெளியே எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. சேம் டைம் எலிசாவோட அப்பா அம்மா கிட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. வந்து இந்த கேஸ் வந்து சால்வ்ட் கேஸ் தான், பட் தென் அது சால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அண்ட் இன் பிட்வீன் இந்த கேஸை பத்தி நிறைய தியோரிஸும் வந்துச்சு. ஆஃப்டர் இந்த கேஸ் சால்வ் ஆகியும் சில பேர் வந்து அந்த சால்வ் பண்ண ரீசனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் யா, என்னென்ன தியோரிலாம் வந்து சொன்னாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியோரி என்ன சொன்னாங்கன்னா, எலிசா வந்து எலோசினேட் பண்ணிருக்கலாம். அதாவது எலிசாக்கு ஆல்ரெடி வந்து பைபோலர் அண்ட் ஆல்சோ டிப்ரெஷன் இருக்கு. ஸோ அதுக்கான மருந்து அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ மேபி வந்து இவங்க ஓவர் டோஸ்ல மருந்து எடுத்திருக்கலாம், இல்லைன்னா மருந்து எடுக்காம போயிருக்கலாம். அதனால வந்து இவங்க எலோசினேட் பண்ணி அந்த வாட்டர் டேங்க்ல விழுந்திருக்கலான்னு. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரப்ப எலிசா வந்து மருந்து எடுத்திருக்காங்க. பட் அவங்க எடுத்த மருந்து எதுவுமே வந்து ஓவர் டோஸ்ல எடுக்கல. அண்ட் செகண்ட் தியோரி என்னன்னா, எலிசாவை யாராவது கொலை பண்ணிருக்கலான்னு. பட் தென் இந்த தியோரி வந்து மேமாங் டிபாங் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், இவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எலிசா உடம்புல எந்த விதமான டிஃபென்சிவ் வூன்னா வந்து நம்மள யாராவது ஒரு ஆள் வந்து கொலை பண்ண இல்ல அட்டாக் பண்ண வராங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து அவங்கள்ட்ட சண்டை போடுவோம்ல திருப்பி, அப்ப ஏற்படுற காயங்கள் தான் வந்து டிஃபென்சிவ் வூன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த விதமான டிஃபென்சிவ் வூனும் இல்ல. அண்ட் மூணாவது தியோரி, எலிசா வந்து மென்டலி ஸ்டேபிளா இருந்திருக்காங்க, பட் அவங்க சூசைட் பண்ணிருக்காங்கன்னு. பட் இந்த தியோரி வந்து அந்த அளவுக்கு வேலிட்டா தெரியாதுக்கு ஒரே ரீசன், அவங்க வந்து சூசைட் பண்றதா இருந்துச்சுன்னா அவங்க சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குதிச்சு அவங்க வந்து சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு எந்த விதமான சூசைட் நோட்டும் வந்து எலிசா கிட்ட இருந்து கிடைக்கல. அண்ட் நாலாவது தியோரி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தியோரி நான் சொல்லுவேன். பிகாஸ் நாலாவது தியோரி என்னன்னா, இந்த சிசில் ஹோட்டல் தான் வந்து மெயின் ரீசன் சொல்றாங்க. ஒன் ஆஃப் த ஹாண்டட் ஹோட்டல் இன் எல்ஏன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஹோட்டல்ல வந்து ஆல்மோஸ்ட் 16க்கு மேற்பட்ட சடன் டெத் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல முன்ன ஒரு சீரியல் கில்லர் தங்கியிருக்காரு. அவர் வந்து 12 கொலைகள் பண்ணிருக்கிறதாவும், அந்த கொலை பண்ணவங்களோட சட்டை துணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஹோட்டல்ல டிஸ்போஸ் பண்ணதுனால அவங்களோட ஆவி இந்த ஹோட்டல்ல இருக்கிறதாவும் சில பேர் சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த சீரியல் கில்லரை வந்து இந்த ஹோட்டல்ல தான் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறப்ப அவரு வந்து அங்க இருக்கிறவங்ககிட்ட வந்து கோபமா சொன்னது, நான் திரும்பி வந்து உங்க எல்லாத்தையும் கொல்லுவேன்னு. சோ அவரோட ஆவியும் அந்த ஹோட்டலை சுத்தி சுத்தி வர்றதாவும் மத்தவங்களை கொல்றதாவும் வந்து அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. அண்ட் அதுதான் இந்த ஹோட்டல் தியோரி. அஞ்சாவது தியோரியும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தியோரி தான். என்னன்னா, எலிசா எலிவேட்டர் கேம் விளையாண்டுருக்கலாம்னு சொல்றாங்க. எலிவேட்டர் கேம் வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட். அதாவது வந்து கொரியா அண்ட் ஜப்பான் மக்கள் கிட்ட கொஞ்சம் ஃபேமஸா உள்ள ஒரு விளையாட்டு தான். ஏன் இந்த எலிவேட்டர் கேம் எலிசா விளையாண்டுருக்காங்க சொன்னாங்கன்னா, பிகாஸ் எலிசாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எலிசா வந்து ரொம்ப பதட்டமா ரொம்ப பயந்துகிட்டு ஒரு லிஃப்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எப்படி இந்த கேம் விளையாடுறது, இது என்னதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். பட் தென் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். எலிவேட்டர் கேம் விளையாடுறதுக்கு சர்டன் திங்ஸ் வேணும். அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க விளையாட போற பில்டிங்ல எலிவேட்டர், அதாவது லிஃப்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட், இந்த பில்டிங்ல 10 மாடிக்கு மேல இருக்கணும். அண்ட் மூணாவது, நீங்க தனியா தான் விளையாடணும். நாலாவது, நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப யாராவது இன்டரப்ட் பண்ணிட்டா முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, இது எப்படி விளையாடுவாங்கன்னா, முதல்ல இந்த கேமை வந்து 1வது ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிக்கணும். 1வது ஃப்ளோர்ல நீங்க லிஃப்ட்ல ஏறணும்னே நீங்க வந்து 4வது ஃப்ளோருக்கு போகணும். அங்க இருந்து 2வது ஃப்ளோருக்கு போகணும். 2வது ஃப்ளோர்ல இருந்து 6வது ஃப்ளோர், 6வது ஃப்ளோர்ல இருந்து அப்படியே நீங்க 2வது ஃப்ளோருக்கு வரணும். அதுக்கப்புறம் 10வது ஃப்ளோருக்கு போகணும். 10வது ஃப்ளோருக்கு போறப்ப நீங்க 10ங்கிற நம்பரை மறுபடியும் பிரஸ் பண்ணணும். அண்ட் அந்த எலிவேட்டர்
5வது மாடிக்கு போவோம். எஸ், இந்த 5வது மாடியில லிஃப்ட் திறக்கிறப்ப ஒரு பெண்மணி உள்ளுக்கு வருவாங்க. இந்த பெண்மணியோட நீங்க எந்த விதமான ஐ கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. முக்கியமா அவங்கள்ட்ட பேசக்கூடாது. இன்கேஸ் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வேர்ல்டுக்கு உங்களை எடுத்துட்டு போயிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் 5வது மாடியில இருந்து நீங்க மறுபடியும் 1வது மாடிக்கு தட்டணும். இன்கேஸ் நீங்க பண்ணது எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா அது 1வது மாடிக்கு போவோம். ஆனா நீங்க ஏறினீங்கள அந்த 1வது மாடிக்கு போவாது, இன்னொரு 1வது மாடிக்கு, அதாவது இன்னொரு ரியாலிட்டிக்கு போவோம். அந்த இடம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. லிஃப்ட் ஓபன் ஆனோட இந்த பெண்மணி வெளியே போயிருவாங்க. அண்ட் நீங்க லிஃப்டுக்குள்ள இருந்து அந்த இடத்த பார்த்துட்டு மறுபடியும் வரலாம். அன்லெஸ் நீங்க வெளியே போய் பார்த்துட்டு இந்த லிஃப்ட்ல ஏறாம போனீங்கன்னா நீங்க அந்த ரியாலிட்டிலே மாட்டிப்பீங்க. அண்ட் இதுதான் இந்த எலிவேட்டர் கேம். இன்கேஸ் நீங்க 1வது மாடியை பார்த்துட்டு மறுபடியும் அதே லிஃப்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்க 1வது ஃப்ளோர் தட்டணும். அண்ட் ரியாலிட்டிக்கு நீங்க திரும்பி வந்துடுவீங்க. இந்த கேம் விளையாண்டு இருக்கிறப்ப யாராவது இன்டர்ஃபியர் பண்ணிட்டு வேற ஒரு ஃப்ளோரை தட்டிட்டாங்கன்னா நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படிதான் வந்து இந்த எலிவேட்டர் கேம் வந்து விளையாடுவாங்க. ஸோ எலிசாவும் இந்த கேமை தான் விளையாண்டுருக்காங்க. அண்ட் அவங்களால ரியாலிட்டிக்கு வர முடியாதனாலதான் அவங்க வந்து வாட்டர் டேங்க்ல இறந்து கடந்திருக்காங்கன்னு சில பேர் சொன்னாங்க. கேஸ் வந்து போலீஸ் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, காஸ் ஆஃப் த டெத் வந்து ஆக்சிடென்ட்லி ட்ரானிங், அவங்களாவே ஆக்சிடென்ட்லி போய் அந்த வாட்டர் டேங்க்ல விழுந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. பிகாஸ் இவங்க வந்து மென்டலி அன்ஸ்டேபிள். ஸோ இந்த ரீசன் எல்லாம் சொல்லிதான் வந்து ஆக்சிடென்ட்லி விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க ரிஃப்யூஸ் பண்றாங்க. பிகாஸ் இந்த சிசிலியா ஹோட்டல்ல வந்து இந்த வாட்டர் டேங்க் இருக்கிற அந்த ஃப்ளாக் நீங்க போனோம்னா உங்களுக்கு வந்து அந்த SS கார்டு இருந்தா மட்டும்தான் போக முடியும். அந்த கார்டு வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஸோ இவங்களால எப்படி அந்த வாட்டர் டேங்க்கு போக முடியும்? அப்படி வாட்டர் டேங்க் போயிருந்தாலும் அந்த வாட்டர் டேங்க் மூடி வச்சிருக்கிற அந்த மூடி இருக்குல்ல, அது வந்து சரியான பாரமா இருக்கிறதாவும் அதை வந்து எலிசானால எப்படி தனியா தூக்கி இருக்க முடியுமோ நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க. போலீஸ் காஸ் ஆஃப் த டெத் ஆக்சிடென்ட்லி ட்ரானிங் மட்டும்தான் கொடுத்தாங்க. அண்ட் அதோட இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கேஸ் வந்து என்னதான் ஒரு சால்வ்டு கேஸா இருந்தாலும் ஸ்டில் வந்து இதுல வந்து நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. அதனாலதான் நான் இந்த கேஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைச்சு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் நான் சொன்ன தியோரியில எந்த தியோரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது தியோரிஸ் இருந்தா கூட கீழே இருக்கிற கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கொண்டு வரேன்.